சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற சீரியஸில் என்னுடைய கிளாசிக்கல் கேம் வந்து நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் முதல் ஆட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த கேம் பிடிச்சிருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த சீரியஸ் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்ததாக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி அந்த சீரியஸில் செகண்ட் கேம் வந்து பார்க்க போகிறோம். அதே டோர்னமெண்ட்டில் நான் வந்து ஒரு 1723 என்னோடய ஆப்பனோட ரேட்டிங் வந்து அதுதான். ஸோ அவரோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் எனக்கு வந்து பேர் ஆயிருந்தது. நான் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணேன். அவர் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணார். இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய சேனலோட வீடியோலாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆவரேஜாக 2000 3000 பேர் வந்து பார்க்குறீங்க. ஆனால் அந்த வீடியோவோட லைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. 100லேருந்து 300க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் போடுங்க. ஸோ தட் நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் என்ன சொல்கிறது, நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குவாலிட்டியான செஸ் கண்டென்ட் ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உங்களோட லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தவறாமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கேமை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 லைக்ஸ் நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் வந்து நம்ம வந்து பிட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி எல்லோரும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம். சிசிலியன் டிஃபென்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஸோ இங்கே வந்து நான் வந்து E4 ஓப்பன் பண்ணேன். ஸோ E4க்கு C5 சிசிலியன் டிஃபென்ஸ். அதாவது E4 பிளேயருக்கு ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு டிஃபென்ஸை இந்த சிசிலியன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நைட் C3 க்ளோஸ் சிசிலியன் தான் எனக்கு என்னோட இது. ஸோ நைட் C6, அதுக்கப்புறம் பிஷப் B5 அண்ட் தென் E6 அண்ட் தென் D3. அண்ட் இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வெட்டுறதுனா வெட்டிடலாம். சில போது அவங்க பி பானலில் வெட்டுவாங்க. அதுவுமே டாப் மூவ் தான். ஏன்னா டு அட்வான்ஸ் இந்த சென்டர். அல்லது டி பானலில் வெட்டலாம். ஸோ ரெண்டுமே மோரலஸ் என்ன சொல்கிறது, மெயின் மூவ் தான். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெட்டல D3. அடுத்து சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணார். ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் நைட் G2. அதாவது இப்படி தான் விளையாடணுன்றது இல்லாமல் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை விளையாடிட்டு இருந்தேன். டெவலப் பண்ணேன். அதே நேரத்தில் லாஜிக்காகவும் இருக்கும். என்னோடய நைட் வந்து பார்த்திங்கன்னா G3 போக போகுது. சென்டரை சப்போர்ட் பண்ண போகுது. சரிங்க, D4 வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அதனால தான் வந்து கம்ப்யூட்டருக்கு இந்த மூவ் பிடிக்கல. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். அதே போல் D4க்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். D4 விளையாடினார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பொசிஷனில் நீங்கள் நைட்டை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓப்பனிங்கில் பீஸ் ட்ராப் ஆகிடும். குயின் A5 அண்ட் தென் எதால் வச்சு நீங்கள் பிளாக் பண்ணாலும் உங்களுக்கு பீஸ் ட்ராப் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் உடனே அவர் கொஷின் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், பிஷப் இன்டு C6 அடித்தேன். எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வேணுன்றதான் என்னோடய ஐடியா. அதுக்கு தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான். அண்ட் தென் நைட் வென்ட் ஹோம். எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவரோட பீஸ் மட்டும் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ பிஷப் D6 உடனே அந்த நைட்டு கேமுக்குள்ளே கொண்டு வரேன். நான் நைட் C4 ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோல் இருக்குது. அதை ஆக்குபை பண்ணுறதுக்கு ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கேன். நைட் 2 C4 த்ரெட்னிங் த பிஷப் C7 போயிட்டார். அதுக்கப்புறம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அவருமே கேன்சல் பண்ணிட்டார். இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப லாஜிக்கலான திங்கிங் என்ன அப்படின்னா, பிளாக்கோட பெஸ்ட்டு பீஸ் வந்து அந்த டாஸ்கோர் பிஷப் தான். அதையே நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பிஷப் F4 போட்டேன். அவங்க வந்து பிஷப் A6 போட்டாங்க. ஏன்னா சப்போஸ் நான் இங்கே பிஷப் இன்டு C7 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், குயின் இன்டு C7 அடிப்பாங்க. அகெயின் நான் இந்த நைட்டை மூவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நான் முன்னாடியே வந்து மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மூவ் பண்ணிட்டேன். இதை மூவ் பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ப்ரொஃப்ளாக்ட்டுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ஸ் சே குயினை டெவலப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. குயினை டெவலப் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க கேப்சர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ அந்த காரணத்தில் தான் நான் வந்து அந்த மாதிரி விளையாடல. ஸோ நைட்டை திரும்பவும் மூவ் பண்ணேன். ஸோ F5 போட்டார். சென்டரை உடைக்கிறாரு. உடச்சதுக்கப்புறம் நான் வந்து வெட்டிட்டேன். வெட்டு அதுக்கப்புறம் B3. எப்படினாலும் எனக்கு இந்த நைட் வந்து C4 இனிமேல் போகாது. ஏன்னா C4 பண்ணால் வெட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. B டேக் C4 தான் விளையாடி ஆகணும். அப்புறம் B5 ஓப்பன் ஆகிடும். B5 வழியாக அவர் ப்ரெஷர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா B3 போட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணார். இப்போ நம்ம பான் ட்ரேட் பண்ணோம் இல்லைங்களா, E இன்ட்டு F5, அதோட பெரிய ட்ராபேக்கு இந்த சென்டரில் கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்கொயரை வந்து பிளாக்கு கொடுத்தது தான். இப்போ வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணுற ட்ரேடை. ஸோ இதில் இந்த நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் ஒரு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கெயின் பண்ணார் இல்லையா, அதோட பெரிய ட்ராபேக்கு இப்போ இங்கே வருது. B3 ஆனதுனால பர்மனெண்ட்டாக C3 போயாச்சு. ஸோ வேறு வழியே இல்லை. ஸோ ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று சில இது கொடுத்து தான் ஆகணும், ஃபிஷர் சொல்கிற மாதிரி. ஸோ ரூக் E8, அதுக்கப்புறம் நைட் G3 போட்டேன். அவர் உள்ளே வந்தார்னா நமக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்கொயர் கிடைக்கும். நம்ம இந்த பீஸை ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ அந்த பானை. ஸோ அதனால தான் நைட் G3 வந்து ப்ரொவோக்கிங் மூவ் மாதிரி விளையாடினேன். பட் இங்கே குயின் F4 விளையாடினார்.
குயின் F4 பார்க்கறதுக்கு ஏதோ உள்ளே வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பெருசாக எதுவும் த்ரெட்டு கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனால். அண்ட் இந்த பொசிஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம உங்கள் F4 ஆடினா என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ரூக்கை ட்ரேட் பண்ணிட்டு நம்ம ஒரு பீஸை உள்ள சென்டரில் வச்சுட்டு த்ரெட்ஸ் ஆஃப்டர் த்ரெட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் குயின் F3 அண்ட் தென் ரூக்கை E1 கூட கொண்டு வரலாம். இந்த பின்னை எதுவும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அல்லது நம்ம A4 கூட போடலாம், இல்லை A3 கூட போடலாம். ஸோ குயின் F4, நைட் F3 அண்ட் தென் பான் டு G6. ஸோ அதோட ஐடியா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான த்ரெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்னா நம்ம ரூக்கை ட்ரேட் பண்ணும்போது லேட்டராக அவருக்கு இந்த F4ல் ப்ரெஷர் வரக்கூடாது. அதனால் அவர் G6 போட்டுறாரு. ஸோ நல்ல ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் மூவ் G6 அண்ட் தென் ஐ பிளேட் குயின் D2. திஸ் இஸ் என்ன சொல்கிறது, இதுதான் வந்து மிஸ்டேக்கு. ஏன் மிஸ்டேக் அப்படின்றது, நான் வந்து ஒரு 3 மூவ் கேல்குலேட் பண்ணேன். ஸோ இந்த கேமை பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே, அப்போ நம்ம 3 மூவ் கேல்குலேட் பண்ணால் கூட பத்தலை அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே தோணும். ஏன்னா சில ட்ரேட்ஸ் தான் நான் கேல்குலேட் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷனாக, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் ஒன்று ரூக்கை ட்ரேட் பண்ணு, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரூக் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரூக் இன்ட்டு ரூக்கு அண்ட் தென் குயின் F1 அண்ட் வாட் இஸ் ஐடியா, ப்ரிப்பேரிங் ரூக் E1. ஸோ இதுதான் பிளானு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வேறு மூவ் விளையாடினேன். இன்னொரு ப்ரொஃப்ளாக்டிக் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான மூவ் பான் டு A3. இது ஆடிருந்தோம் அப்படின்னா நைட்டு உள்ளே வரதை தடுக்கிறோம். இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இங்கே B4 தடுக்கலாம், அப்போ C3 தடுக்க முடியாது இல்லையா, பெரிய ஹோல் அது. அப்போ நம்ம அந்த நைட்டு இங்கே வச்சு நம்ம வந்து என்ன சொல்கிறது, நைட்டை வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணணும். அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படின்னா, யூ ஷுட் ஒர்க் அரவுண்ட் த நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நைட் இங்கே இருக்கட்டும், அப்படி இருந்தும் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆடி இருக்கணும் இந்த பொசிஷனை. இப்போ குயின் ட்ரேட் பண்ணும்போது எந்த இஷ்யூமே கிடையாது. கேம் இஸ் கம்ப்ளீட்லி ஈவன். இன்ஃபேக்ட் நமக்கு கொஞ்சம் பொசிஷன் வந்து பெட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்கிறதுனால. அண்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பானை இந்த மாதிரி மேலே போட்டு, ஓகே மேலே போட்டோம்னா திரும்ப மேலே உள்ளே போயிட்டு இங்கே வருவார். ஸோ கிங் F2 அண்ட் தென் ரூக் ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம கேமை கண்டினியூ பண்ணலான்றது தான் ஐடியா. பட் ஏன் இந்த மூவ் ரொம்ப இவ்வளோ டீப்பாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மூவ் தான் நான் மிஸ் பண்ணமோ, குயின் டு D2. நான் வந்து குயின் தானே நம்ம வந்து ரூக்கை கனெக்ட் பண்ணுறோம், குயினை ட்ரேட் பண்ண போகிறோம், குயின் ட்ரேட் ஃபோர்ஸ் பண்ணுறோம் நான் நினச்சேன். அவர் வந்து ஒரு செகண்டில் வெட்டிட்டார். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அது வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட் டேக்ஸ் D2, ரூக் இன்ட்டு E1, ரூக் இன்ட்டு E1 அண்ட் தென் நைட் டு B4. ஸோ பான் ஃபோர்க் பண்ணுறாரு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பொசிஷனாக அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல தான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது உடனே. எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் அது புரியும். அடாடா என்னடா அது 2 பானில் ஃபோர்க் விட்டோமே, இப்போ ஃபோர்க்கில் பிரச்சனையே கிடையாது. ஒரு பான் போனால் பரவாயில்லன்னு சொல்லி விளையாடலாம். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்குது அவருக்கு. இந்த பேஸ் பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்டும் ட்ராப் ஆகிடும். இந்த பான் போனாலும் பரவாயில்ல, இது நம்ம ட்ராப் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் நான் இங்கே என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா, கவுண்டர் அட்டாக் பண்ணுறதை பற்றி சுத்தமாக யோசனை பண்ணவே இல்லை ப்ராப்பராக சொல்லப்போனால். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எல்லாமும் அவன் 5 நிமிஷத்தில் விளையாடிருக்கான். ஓகேங்களா, என்னோடய ஆப்போனன்ட் வந்து சின்ன பையன் தான். ஸோ ஒரு 13 ஆர் 14 இயர்ஸ் ஓல்டு. எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா அவன் மட்டும் வேகமாக விளையாடுறான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட போனதே ஸ்லோ கேமை வந்து ஒழுங்காக விளையாடணுன்றதுக்காக தான். அங்கே போனால் பார்த்தா நம்ம ஆள் பிளிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம டெம்ப் பண்ணுறான். ஆனால் நான் வந்து ஸ்லோவாக தான் ஆடிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் எனக்கு அரௌண்ட் 50 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் இருந்தது 90 மினிட்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது கவுண்டர் அட்டாக் பற்றி என்னோடய மைண்டே வரவே இல்லை, டு பி ஃப்ராங்க். ஸோ அதுதான் எனக்கு லெசன். அதனால தான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னோடய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஏன் கவுண்டர் அட்டாக் பற்றி யோசனை பண்ணவே இல்லை அப்படின்னா, இந்த பான் பாருங்களேன், இட்ஸ் ஜஸ்ட் இன்வைட் மீ. என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் எதாவது போய் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு ரூக் E5 போடலாம். நீ எந்த பான் வேணுமோ உனக்கு அதை வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். எக்ஸாம்பிள் நைட் இன்ட்டு C2 அடித்தாங்கன்னா ரூக் இன்ட்டு C5 இருக்குது. இட்ஸ் பேசிக்லி ஃபோர்க். அப்போ பிஷப் இன்ட்டு D3 இல்லை நீங்கள் நைட்டை மூவ் பண்ணாலும் கிக் பண்ணிவிட்டு அந்த பானையை வெட்ட முடியும் நம்மளால். இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் ப்ராக்டிக்கலி நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கவுண்டர் அட்டாக் பற்றி யோசிக்கவே இல்லை. பொசிஷன் போச்சுன்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஐ பிளே ரூக் C1. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நைட்டு திரும்ப போனால் இந்த பிஷப்பு பாதுகாப்பு வரும் இல்லையா. ஸோ ரூக் A1 விளையாடினேன், நைட்டு B4 போட்டார், ரூக் A5 போட்டு இந்த பானை அட்டாக் பண்ணேன், பிஷப் கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டார். சரி வந்த வரைக்கும் வரட்டுமேன்னு சொல்லிட்டு நான் பானையாவது வெட்டலான்னு சொல்லிட்டு வெட்டிட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியும் அவரோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு. நைட் இன்ட்டு C2 அண்ட் எவ்ரி என்ன சொல்கிறது, அந்த லைட் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய எல்லா பானும் ட்ராப் ஆக போகுது. நைட் இன்ட்டு C2 அடித்தார். நான் என்ன பண்ணேன், நைட் டு C4 போட்டேன். இப்போதைக்கு இந்த பானை வெட்ட முடியாதுப்பா, வெட்டுறது நான் வெட்டு உன்னோட இதை பிளாக் பண்ணிவிடுவேன், ப்ளஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு தான் என்னோட ஆர்குமெண்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நைட் B4 ஆடிட்டு இந்த பானை திரும்பவும் நைட்டாலேயே டார்கெட் பண்ணார். அண்ட் தென் நைட் டு E5. ஸோ நைட் E5 ஒரு
நைட் டு D6 ட்ரை பண்ண சொல்லுது கம்ப்யூட்டர். என்னன்னா நைட் டு D6ஓட ஐடியா ஜஸ்ட்டு ஐ டோன்ட் நோ என்ன பிளான்னு தெரியல எக்ஸாக்ட்டா. பட் நைட் டு D6 ரொம்ப ஆக்டிவான மூவ்னு நினைக்குது. பட் ஐ ப்ளே நைட் E5. நைட் E5க்கு பேக் ரேங்க் வீக்னஸ் இருக்குது. அதனால் F4. ஸோ ரூக் E8க்கு F4 அண்ட் தென் அந்த பானை வெட்டிட்டார். வெட்டு நானும் திரும்ப வெட்டிட்டேன். ஸோ பிஷப் இன்டு D3 அண்ட் தென் கிங் டு F2. ஸோ ரூக் எப்படி இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு வரப்போகுதுன்னு தெரியும். இந்த ஒரு பான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பான் அப்பில் இருக்கிறார். ஓகேங்களா, பிஷப் C2 போட்டு அடுத்த பானையும் டார்கெட் பண்ணிட்டாரு. ஸோ வேறு வழியே இல்லாமல் நைட் இப்போ தான் G3ல போட்டது வேஸ்ட் ஆஃப் டைம் இப்போ எனக்கு ரியலைஸ் பண்ணிட்டு அதை நான் கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். நைட் E2 அண்ட் தென் ஹீ பிளேட் பிஷப் டெக்ஸ் B3. பிஷப் டெக்ஸ் B3க்கு அப்புறம் இது டெட் லாஸ்ட்டுங்க, ஒன்றும் கிடையாது. இந்த பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணாலே போதும், ஒரு வின்னிங் பொசிஷன். ஓகேங்களா, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, ஹோப்புன்னு சொல்ல முடியாது, ஐடியா. ஸோ லைக் என்னோடய ரூக் வந்து 7th ரேங்கில் ஆக்டிவாக இருக்குது. எப்படியாச்சும் என்னோட நைட்டை வந்து எங்கேயாவது உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு மேட்டிங் பேட்டர்னாவது நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கவுண்டர் அட்டாக் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அந்த கவுண்டர் அட்டாக் பற்றி யோசித்தேன் நான். அந்த நைட் இன்ட்டு C2 லைனில் வந்து நான் கவுண்டர் அட்டாக் பற்றி யோசிக்கவே இல்லை. அதாவது நம்ம மைண்டு பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப யோசனை பண்ணி நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நம்ம கவுண்டர் அட்டாக் பற்றி யோசிக்கிறதுக்கு மிஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இதே கேசஸ் ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ அதை நீங்களும் மாற்றிக்கோங்க, நானும் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நைட் C1 போட்டு பிஷப்பை அட்டாக் பண்ண ஒரு பிஷப் C2 போட்டார். ரொம்ப சிம்பிளுங்க, அவர் வந்து இந்த பான் அட்வான்ஸ் பண்ண போகிறாரு. அதனால நான் என்ன பண்ணேன், ரூக்கை வந்து D7ல் போட்டேன். ரூக்கை D7ல் போட்டதுக்கப்புறம் ரூக் E4 போட்டார், கவுண்டர் அட்டாக் பண்ணார் F பானை. ஸோ G3 ரொம்ப நேச்சுரலான மூவ். அண்ட் தென் ஹீ பிளேட் C4 விளையாடினார். அதுக்கப்புறம் நைட் E2 போட்டு இந்த பானை அட்டாக் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த பானை இன்வைட் பண்ண நான். ஏன் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நைட் C3 போய் நான் உட்காந்துப்பேன் டார்க் ஸ்கொயரில். லைட் ஸ்கொயர் பிஷப்பில் ஒன்றும் பண்ண முடியாது, ரூக்காலையும் என்னை சேஸ் பண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் இந்த பானை அட்வான்ஸே பண்ண முடியாது. அப்படியே நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் வின்னிங் ஒன்லி. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தான் அவரால் வந்து வின் பண்ண முடியும் இந்த பொசிஷனை. அதுக்காக தான் நான் இந்த மூவ் விளையாடினேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன தோணுச்சோ அந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ரூக் டு D5 அண்ட் தென் பான் டு D3. இப்போ நான் நைட் C3 விளையாடிட்டேன். C5 வெட்ட முடியாது, ஏன்னா D2 D1 குயின் பண்ணிடுவார். ஸோ இந்த பொசிஷனில் நைட் C3 விளையாடினா ஒரு ப்ரில்லியன்ட் மூவ் மாதிரி அவர் ட்ரை பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பிளாக் கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா, நீ எந்த ரூக்கும் மூவும் பண்ணாத, அப்படியே விட்டுட்டு கிங்கை மூவ் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ கிங் F7. வாட் இஸ் த ஐடியா? வெல், இஃப் யூ டேக் தென் F into E4. இந்த பானை எப்படிங்க நான் ஸ்டாப் பண்ண போகிறேன்? நீங்கள் ரூக் into C5 அடிச்சிங்க அப்படின்னா D2 D1 குயினிங். ஸோ அது டெட் லாஸ்ட்டு. இது வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஃபாஸ்ட்டாக விளையாடிட்டுருக்காரு. இப்போ எவ்வளோங்க உங்களுக்கு டைம் இருந்தது, அவருக்கு டைம் இருந்தது, எனக்கு 40 மினிட்ஸ் கிட்ட இருந்தது, அவருக்கு அதே போல் 1 hour 25 minutes. அப்போ 5 மினிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. 85 மினிட்ஸ் அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரூக் D4 விளையாடினார். இங்கே வந்து கம்ப்யூட்டருக்கு இந்த மூவ் பிடிக்கல. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து அவசியமாக அதை வெட்ட வேண்டியதில்லை, ஏன்னா அது ப்ரில்லியன்ட் மூவ் மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ நான் டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் லாஸ்ட், ஒன்றுமே பண்ண முடியாது, பானை குயின் ஆகிறத தடுக்கவே முடியாது இல்லையா. அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கிங் E3 விளையாடினேன். பானை புஷ் பண்ண தானே ட்ரை பண்ணுறீங்க, இப்போ புஷ் பண்ணால் என்னோட ரூக்கோட சப்போர்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி விளையாடினேன். திரும்ப அவர் அதுதான் விளையாடுறாரு. விளையாடுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ரூக் into D4 அடித்தேன். ரூக் into D4 ஸ்டில் வின்னிங் ஒன்லி ஃபார் பிளாக். ஆனால் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்விஸ்ட் வந்து நடக்க போகுது. கிங் டெக்ஸ் D2. ஸோ கிங் டெக்ஸ் D2 நான் விளையாடுனதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய நிறைய மூவ்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல வின்னிங் மூவ் வந்து கிட்டத்தட்ட 4 மூவ் கிட்ட இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா T takes C3 செக், பெரிய பிளண்டர் வந்து பண்ணிட்டார். ஸோ இவ்வளோ நேரம் நான் போராடினதுக்கு ஒரு இது மாதிரி கிங் டெக்ஸ் C2 அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த 2 பானை கலெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக என்னால் கேமை ட்ரா பண்ண முடியுன்றதை நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் நான் இந்த இடத்துல திங்க் பண்ணியிருப்பேன் நான் அந்த கிங் டு E3 விளையாடினப்போ. அது உண்மையாகவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ கிங் டேக் C4க்கு அப்புறம் அவரோட ஹோப் என்ன அப்படின்னா, உள்ளே வந்து பானை வெட்டிட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். ஏன்னா என்னோட கிங் வந்து டோட்டலி irrelevant டு த பொசிஷன், ரொம்ப ஃபார் அவே. ஆனாலும் இந்த பொசிஷன் வந்து ட்ரா அப்படின்றது தான். ஸோ கிங் H5 H3 ஒன்லி மூவ். வேறு ஏதாவது நீங்கள் காமெடி பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்துடுவார், வேறு வழியே இல்லை. H3 இஸ் த ஒன்லி மூவ். அப்போ வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணார். இந்த இடத்துல ஏதோ எனக்கு சம்டைம்ஸ் வின்னிங் பொசிஷன் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இது இருந்தது. பட் கிங் D5 இங்கெல்லாம் பியூர் கேல்குலேஷன் வந்து தேவைப்பட்டுச்சு. நிறைய நேரம் நான் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணேன். ஸோ G into F4 அண்ட் தென் கிங் H4 அண்ட் தென் கிங் E5. ஸோ கிங் டேக்ஸ் H3, அதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் F5. இப்போ வந்து அவருக்கு H பானை, எனக்கு F பானை. ஸோ நான் என்ன பண்ணேன், கிங் G3 விளையாடினார். அதுக்கப்புறம் நான் கிங் G5 விளையாடினேன். இங்கே நிறைய பேருக்கு டவுட் வரும், நீங்கள் எங்கே கிங் E5 விளையாடிட்டு குயினை வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. H6 கிடையாது, H5 விளையாடுவார்.
அப்புறம் 2 பேருமே வந்து குயின் எடுக்கிற மாரி ஆயிடும். கேம் இஸ் ஈக்குவல். அந்த காரணத்தினால நான் என்ன பண்ணேன் அப்புட்ன்னா, சரி இந்த பக்கம் போவோமே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு ட்ரா கேட்டார்ன்னு நெனைக்கிறேன் இந்த பொசிஷன்ல. ஆமா. இங்கே நாங்க கேம் விளையாடல. 48வது மூலையோ, 7வது மூலையோ வந்து அவர் ட்ரா ஆஃபர் பண்ணாரு. இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணேன். கிங் E5 விளையாடினா என்ன ஆகும்? கிங் G5 விளையாடினா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் திங்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரா ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 2 பேராலயும் வின் பண்ண முடியாது. என்னாலயும் வின் பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பெஷலி கிங் E5 லைன் மட்டும் கால்குலேட் பண்ணேன். ஸோ பெரிய ட்விஸ்ட் இல்லையா இந்த எண்டிங்? கண்டிப்பா இந்த கேம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். என்னன்னா, யூசுவலா இருந்த மைண்ட் செட்க்கும் எனக்கு பெரிய மைண்ட் செட்ல வந்து ஷிஃப்ட் ஆயிருந்தது. என்னன்னா, அதுவும் இந்த கேமுக்கு அப்புறம், எவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தாலும், உங்கள விட பெட்டரா, ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வின்னிங் பொசிஷனாவே இருந்தாலும் சரி, நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ, லைக் குகேஷோட ஐடியா. குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லூசிங் பொசிஷன்ல கூட மூவ் ஆஃப்டர் மூவ் நீங்க பெஸ்ட் மூவ்ஸ் விளையாடிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த பொசிஷன் வந்து ஈக்குவல் ஆக சான்சஸ் நெறைய இருக்கு. ஆனா இன்ஃபாக்ட் இந்த பொசிஷன்ல வந்து என் ஆப்போனன்ட் வந்து பிளண்டர் பண்ணாரு. பட் இருந்தாலும், அந்த ரூக்க வச்சு ஆக்டிவான ரூக்க வச்சு நான் கவுண்டர் ப்ளே பண்ணது, ரூக் பிஹைண்ட் த பாஸ்பான்ற முக்கியமான பிரின்சிபல யூஸ் பண்ணது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம வந்து பார்த்தீங்கன்னா, தோக்காம ஹாஃப் பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க. பட் அதே நேரத்தில நான் என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணனோ, அதையும் நீங்க பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் லைக் நம்ம வந்து 1000 லைக்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு லைக் போடல அப்படின்னா, லைக் போட்டுருங்க. ஏற்கனவே நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் கேம் போட்டிருக்கேன். அதுவுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த கேம் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.